Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ஒரு dry version pepper chicken recipe எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். நமக்கு தேவையான மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு pan ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து dry roast பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நான் தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். நம்ம தனியாக எந்த காரத்துக்காக மிளகா பொடியில் சேர்க்க போகிறது இல்லை இந்த ரெசிப்பியில். ஸோ பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. கூடவே ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சோம்பும் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் இந்த மசாலாஸ் எல்லாமே. பட் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுக்கிறப்ப அதோட ஃப்ளேவர் செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக பண்ணிக்கங்க. இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 வரமிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 2லேருந்து 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் அப்படியே வதக்கலாம். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வரட்டும். ஸோ இந்த எண்ணெயில் ஸ்பைஸோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை நடுவில் சின்னதாக ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிறேன். கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அந்த சிக்கனில் தெரியவே தெரியாது நம்ம குக் பண்ணி முடிக்கிறப்ப. இப்போ வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் சேர்த்துருக்குறேன். சிக்கன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுருந்த அந்த பெப்பர் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை குக் பண்ணலாம். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும் சிக்கன் நல்லா குக் ஆகுறதுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. பட் சிக்கன்லேருந்து தண்ணி ஊறி வரும். ஸோ அதுவே அதுக்கு போதுமான அளவாக இருக்கும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து கம்ப்ளீட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட இறக்கலாம். ஆனால் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட ஒரு ஸ்ட்ரிங் கறிவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த இறக்குற டைமில் கறிவேப்பிலையை சேர்த்து அதை ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப அந்த கறிவேப்பிலையோட ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செம்ம மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டும் நிஜமாகவே நல்லதாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் எப்போவும் ஹவுஸ் டு ஹோமை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.